தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன். எங்கள் தலைமை கீதாரி அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைத்து எங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம். முல்லை நிலம் இருந்தது, வனத்துறை இல்லை. வனத்துறை வந்தது, முல்லை நிலம் இல்லை. புரிஞ்சு போச்சு, முடிச்சு கட்டிட்டான், புரிஞ்சு போச்சு. அரசு ஒரு அரசினுடைய வேலை என்ன? நீ வெக்கமில்லாம என்ன சொல்ற? கடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்றேன், கடலுக்குள்ள புதிய கடல்வாழ் உயிரினங்கள் உருவாகி இருக்கு, அதை நாங்க பதிவு செய்துட்டோம். காட்டுக்குள்ள நாங்க போய் கணக்கெடுப்பு நடத்துறோம், அரிய வகை பட்டாம்பூச்சிகள் உருவாயிருக்கு, நாங்க அதை பதிவு செஞ்சுட்டோம். பல்லாயிரம் ஆண்டா மேய்க்கப்படுற மாட்டினத்தை என்னடா மைத்துக்கிற நீ இன்னும் பதிவு செய்யலாம்? ஏன்டா பதிவு செய்யலாம்? அரசாங்கம் சொல்லுது நீதிமன்றத்தில், இந்த மலை மாடு ஒன்று இருக்கிறது, அரசு பதிவேட்டில் இல்ல. மலை கொங்க மாடுகள் இருக்கிறது, அரசு பதிவேட்டில் இல்ல. இது மாட்டின் கூட்டமா, மடப்பாய் அரசாங்கத்தின் கூட்டமாடா சொல்ற? அந்த மாடு போய் பதிஞ்சுக்குமா? அதுவா போய் ஆதார் கார்டு இருக்குமா? நீ தான் பதிவு முட்டாப்பையில அரசாங்கம். என் மாடு பட்டியல் இல்லப்பா, உன் பதிவுல இல்லப்பா என் மாடு. அப்ப கேட்கணும்ல நீதிமன்றம். அது மாடா, நரியா, நாயா, குரங்கா, எதை மேய்க்கிறான்? ஒண்ணு மேய்க்கிறான்ல ஆளு, எதப்பாவே மேய்க்கிறான் கேட்கணும்ல. ரத்தமும் சதையுமா முன்னாடி தானே போகுது. அது அப்ப என்ன? அது மாடு இல்ல, அது என்னது? குரங்கா, கரடியா, நரியா? எதை மேய்க்கிறான்? எதை மேய்க்கிறான்? அவன் எதை மேய்க்கிறான்? அது என்ன உயிரினம்னு பதிவு செய்யாம எல்லா மாசத்துக்கு ஒரு அரசாங்கம். எதுக்கு அரசாங்கம்? இந்த பதிலை கேட்டுக்கிட்டு நீதிமன்ற தீர்ப்பு வேற வெக்கம் இல்லாம. இப்படி ஒரு மாட்டினம் இருக்கிறதே இல்லையே, நாங்க எப்படி உங்களை மேய்ச்ச விட முடியும்? எவ்வளவு அறிவுன்னு பாருங்க இவங்களுக்கு. 1999 இருந்து 2022 வரைக்கும் நிறைய வழக்கு. எந்த வழக்கிலையும் மேய்ச்சலுக்கு அனுமதி கிடையாது. தர ஒரு வழக்கிலையும் தமிழக அரசு மேல்முறையீடு செய்யல. கல்விய மாநில பட்டியலிருந்து எடுத்துட்டு போனாங்க 76ல, மாநில பட்டியலிருந்து மத்திய ஒத்துழைப்பு பட்டியலுக்கு. அதே நேரத்தில் கல்வியோடு சேர்ந்து நம் வன உரிமையும் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியல் போயிருச்சு. அதனால வந்த சிக்கல் இவ்வளவு. அவன் மத்திய ஒத்துழைப்பு பட்டியலுக்கு மாநிலத்தின் வன உரிமை கொண்டு போனதுக்கு பிறகு பாக்குற மலங்க கரெக்டா பூரா வன உயிரியல், தேசிய வன உயிரியல் பூங்கா, வனவிலங்குகள் சரணாலயம், இப்படி மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போய்கிட்டு இருக்கான். எதுக்கு? நியூட்ரினோ மாதிரி மக்கள் விரோத திட்டங்களை நிறைவேற்ற, அங்கே சுரங்கங்கள் அமைக்க, அங்கே மலைகளை வெட்டி எடுக்க. அந்த ஒரு பர்கூர் காட்டுக்குள்ள எப்படா கிரானைட் குவாரி வருது? வெட்டி போயிடலா? செம்மர மாட்டை மேய்க்க தடை, ஆனா அந்த மாட்டுக்குள்ள அந்த மலைக்குள்ள கிரானைட்டை வெட்டி எடுக்கலாம். அந்த கொங்காலை, மேற்கு மலை, மணியாச்சி பள்ளம் அங்க போற பகுதிகளில் பாத்தீங்கன்னா சாலை எப்படிதான் இருக்கும். சாலை அதுல டாரஸ் வண்டியில கிரானைட் ஏத்தி வரையா? இப்படி வர. ஆனா நம்ம மாட்டு இந்த செம்மர மாட்டு மேய்ச்சினா போக கூடாது. எப்படி இருக்கு பாருங்க இந்த அறிவு. லண்டான ஒரு செடி, ஒரு அந்நிய செடி, அந்த லண்டானா புதர்கள் வந்ததுக்கு பிறகுதான் நம்முடைய மேய்ச்சல் எல்லாம் அழிஞ்சு போச்சு. காடு பூரா அழிஞ்சு போச்சு, காடே அழிஞ்சு போச்சு லண்டானா வந்ததுக்கு அப்புறம். இந்த லண்டானாவை அழிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபண்ட் வருது? ஒவ்வொரு வனத்துறை அதிகாரியும் நெஞ்சில கை வச்சு சொல்ல, நாசமா போயிருவீங்க. தலைமுறைக்கு விளக்க மாட்டீங்க. லண்டானாவை அழிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை தெரியும்? அந்த லண்டானா வந்ததுக்கு பிறகுதான் யானை, காட்டெருமை, முயல், மான் போன்ற தாவர உண்ணி விலங்குகளுக்கு இறை கிடைக்காம போச்சு. என் மாடு மேய்ச்சதுனாலயா போச்சு? அந்த லண்டானாவால போச்சு. அந்த லண்டானாவை ஒழிக்க என்ன நடவடிக்கை எடுத்த? வெக்கம் இல்லாம ஃபண்ட் வாங்குற சர்வதேச நாடுகள்ல வனத்துறை எதுக்கு வாங்குற? எத்தனை என்ஜிஓ, அரசு உளவுத்துறை, மாநிலத்தினுடைய உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை சரியா குறிப்பிடுத்துக்க. வனத்துறைக்கு வர்ற ஃபாரின் ஃபண்ட நிப்பாட்டா. எவ்வளவு ஃபண்ட்? வனத்துறை அதிகாரி, பெரிய அதிகாரி ஓய்வு பெற்ற உடனே எதுக்கு அந்த என்ஜிஓக்குள்ள போற? நீ காசு சம்பாதிக்க பாவப்பட்ட மாடை மேய்க்க கூடாது. அந்த மாட்டை போல கீதாரியில வாயில பூச்சி அடிக்கிறது. வெக்கம் இல்லாம அரசாங்கம் ஒரு ஜீவோ காட்டுப்பண்ணி காட்டுப்பண்ணி வந்து ரொம்ப எல்லாமே அழிக்குதுன்னு சொல்லி மலை ஒட்டிய பகுதிகள் எல்லாம் புகார் வருதுன்னு சொல்லிட்டு வெக்கம் இல்லாம ஜனவரி மாசம், இந்த ஜனவரி அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டிருக்கு. ஜீவோ
நீங்க மலைப்பகுதிகளையும் காட்டு பகுதிகளையும் அதுக்குள்ளேயும் வெளியும் அதை ஒட்டி வாழ்கிற கிராமங்கள் ஆடு மாடு வளர்ப்பை கைவிட்டுட்டு கோழி வளர்ப்புக்கு வாருங்கள். வெக்கம் இல்லாம 17 சக்கரை போட்டு குடிக்கிற நாயை தானே இவங்களுக்கு என்ன தெரியும்? இதையெல்லாம் யார் சரி செய்யுது? 76ல போன வன உரிமை மீண்டும் மாநில பட்டியலுக்கு வேணும். வனத்துறையின் வசம் இருக்கிற என்ஜிஓக்கள், வனத்துறை அதிகாரிகள் மறைமுகமாக பினாமிகளாக நடத்துற என்ஜிஓக்கள் தடை செய்யப்பட வேண்டும். வனத்துறைக்கு வருகிற நேரடியாக வருகிற வெளிநாட்டு நிதி தடை செய்யப்படணும், தடை செய்யப்படணும். அப்பதான் என் காடு உருவாகும். திருப்பி அது வர வரை உருவாகாது. அந்த லண்டானாவை ஒழிக்கிற வரைக்கும் இந்த மலைங்காடுகள் திருப்பி உயிர் பெறாது. லண்டானாவை ஒளி எல்லாம் சரியாகும். அந்த லண்டானாவை ஒழிக்காம லண்டானா மேல் வரப்போகிற பழிச்சொல்லை என் மாட்டு மேலே ஆட்டு மேலையும் போடாத. இந்த துரோகத்தை செய்யாத. உன்னுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு, உன் குடும்பத்து பிள்ளைக்கு இந்த துரோகத்தை செய்யாத. அதனால தயவு செய்து எங்களுடைய மக்கள் மாடு மேய்க்க போறப்ப யாரும் இடையூறு செய்யாதீங்க. அரசு அதிகாரிகளே, வனத்துறை அதிகாரிகளே, அவர்களை அனுமதியுங்கள். அப்பதான் காடு நல்லா இருக்கும். காட்டுக்குள்ள கர்நாடகாவில இருந்து வந்து அந்தியூருக்குள்ள ஒருத்தர் மரவட்ட வந்த கும்பல் அவங்களுக்குள்ள சட்டை போட்டு கொண்டு போயிட்டான். கொண்டு எரிச்சிட்டு போயிட்டான். பல மாசம் ஆச்சு. கர்நாடகாவில் அவங்க அப்பா போய் புகார் கொடுக்குறான், என் மகனை காணும்னு. அங்க காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமா விசாரிச்சு வருது. அவன் கடைசியா யாரு கூட போனேன்னு பிடிச்சு வருது. பிடிச்சு வரும்போது மரவட்ட கும்பல்ல பிடிக்கிறாங்க. எங்கடா போனீங்க? எங்கடா? நாங்க அந்தியூர் காட்டுக்குள்ள போய் வெட்டி போட்டு எரிச்சிட்டு வந்துட்டோம். இப்ப ஒழுங்கா என்னை மாடு மேய்க்க விட்டுருந்தேன். நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன்ல, உள்ள ஒருத்தன் கொஞ்சத்து கிடக்கான்னு சொல்லியிருப்பேன்ல நான். அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? காட்டுக்குள்ள அரசாங்கத்துக்கும் வனத்துறைக்கும் பிரைவசி தேவைப்படுது. பிரைவசி. நான் உள்ள போனா உனக்கு தொந்தரவா இருக்கு. சட்டத்துக்கு முறையா நீ செய்யற வேலைகளுக்கு எல்லாம் அது தொந்தரவா இருக்கு. டெத் அண்ட் ஃபால்னு ஒரு மரத்துக்கு கட்டிங் ஆர்டர் போட்டு 100 மரத்தை வெட்டி கடத்துறதுக்கு என் கீதாரி தொந்தரவா இருக்கான். சரி பண்ணிக்க. சரி பண்ண படுவீர்கள். இல்லைன்னா பச்சை மட்ட வைத்தியம் தான். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி பணமட்ட வைத்தியம் தான் நடக்க. அடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் எமது தேசிய தலைவர் பிரபாகரனை வணங்கி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.